பிரைஸ் தி லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாலை 6:45 மணி அளவிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ செய்தி 928. 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை. ஆதலால் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய செவிடின்னு ஒண்ணு இருக்குது பைபிள்ல, தெரியுமா? அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பான், ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டான், அவருடைய வார்த்தைகளுக்கு பிரியமா இருக்க மாட்டான். எவ்வளவு பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பான், ஆனால் கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்கு ஒரு குரூப்போ ஒரு வார்த்தைகளோ ஒரு தேவ செய்திகளோ வந்தால் அதற்கு பிரியமா இருக்க மாட்டான். ஆனால் உலகத்தினுடைய காரியங்களுக்கு ரொம்ப பிரியமா இருப்பான். இப்படிப்பட்டவன் இந்த பூமியில வஞ்சக ஆவியினால் நிறைந்தவன் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் தேவனாகிய கர்த்தரால், அதான் ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும், அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணராமலும் இருந்து அவர்களுடைய இருதயங்களை கொழுத்ததாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த ஒரு அருமை பெருமை தெரியும்? ஆவிக்குரிய உணவு இந்த மன்னா, இந்த தேவ செய்தி, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எப்படி அதனுடைய அருமை பெருமை தெரியும்? உலகத்து ஜலத்தை போல அவன் இந்த பூமியில வஞ்சக ஆவியினால் நிறைந்திருப்பான். சகரியா புஸ்தகம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் வைரமாக்கினார்களாம். வைரம் எவ்வளவு கெட்டியா இருக்குதோ அதை போல இந்த வார்த்தைகளுக்கு உருகாது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆவியை பெற்றவன் தவறுகள் செய்திருந்தாலும் தீமைகள் செய்திருந்தாலும் இந்த வார்த்தைகள் குத்தப்படும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் உணர்வுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்கள் தான் தேவனுடைய ஆவியினால் நிரம்ப பண்ணினவர்கள். எது செஞ்சாலும் எனக்கு உரைக்காதுன்னு சொன்னா அவன் வஞ்சக ஆவியினால் நிறைந்த மனிதனா இருக்கிறான். நம்ம பைபிள்ல நிறைய பேர் ஏமாந்து போனதை பார்த்திருப்போம். ஆதாம் ஏவாள் கிட்ட சத்திய ஆவி தேவன் சொன்ன வார்த்தைகளை விட்டுட்டு வஞ்சக ஆவியை நம்பி அவர்கள் பாவத்தில் உருக்குலைந்து போனாங்க. ஆதாம் ஏவாள் தெரியும். யாக்கோபு 10 முறை சம்பளங்கள் ஏமாற்றப்பட்டு தன் மாமா லாபான் வீட்டிலே வஞ்சக ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டான். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு அவர் வஞ்சக ஆவியினிடத்தில் சிக்கினார். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஆவி அவனை மீண்டுமாக மனம் திரும்ப செய்தது. இது போல நிறைய நபர்கள் வஞ்சக ஆவியினால் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், அதுவே நம்ம ஆசீர்வதிக்கும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும், சத்தியத்திற்கு தங்களுடைய செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். அது இந்த காலம்தான். கட்டுக்கதை பேசுறவன், கதைகள் சொல்றவன், உலக பிரகாரமா இருக்கிறவனுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப எமோஷனலா கேட்பாங்க. பாருங்க, உலகத்துல நிறைய எமோஷனலான ஒரு கோட்ஸ் எல்லாம் வருது வச்சுக்கோங்க. அதாவது வார்த்தைகள், ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்ல மோட்டிவேஷன் வார்த்தைகள், இதுக்கெல்லாம் ரொம்ப செவி கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா இருக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. ஏன்னா கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அதிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே செவிட்டு விரியனை போல காணப்படுவார்கள். அதுதான் யோவான் ஸ்நானகன் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக வந்து ஜனங்களை மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது சொல்லுவாரு, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத ஜனங்களை. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆண்டவருடைய வசனங்களுக்கு செவி கொடுங்க. அது நம்மளை இந்த பூமியில ஜீவக்குரிய வாழ்வுக்கு அழைத்து செல்லும். உணர்வுள்ள இருதயமாக்குங்க. அது கொழுத்த இருதயத்தை விட சிறந்த இருதயமாய் இருக்கும். ஆகவே உங்கள் கண்களினால் கர்த்தருடைய வார்த்தையை காணுங்கள், காதுகளினால் தேவ செய்திகளை கேளுங்கள், இருதயத்தினால் இந்த வார்த்தைகளை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்று ஒரு ஊழியக்காரர் சொல்றார். அந்த வார்த்தைகளுக்கு மனமகிழ்ச்சியோடு இந்த பூமியில எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவனே சத்திய ஆவியினால் நிறைந்தவன். மற்றபடி இந்த பூமியில அலட்சியம் காட்டுகிறவர்கள் எல்லோரும் வஞ்சக ஆவியினால் நிறைந்தவர்கள் என்று சொல்லி 1 யோவான் புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. வஞ்சக ஆவி நம்மை ஆட்கொள்ளாதபடி சத்திய ஆவி ஆகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்த தேவ செய்திகளோடு நாளை தினத்தில் சந்திக்கும் வரை நான் உங்கள் காட்சர்வன் சகரியா சதீஷ்குமார்.